அடி போடு. இவனெல்லாம் சும்மாவே விடாத. டேய் மேடம், உன்னால தாண்டா நல்ல ரிப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாம் கெட்ட பேர் வருது. என்ன பத்தியா ஃபேக் நியூஸ் பரப்புற? உன்னை சும்மா விட போறது இல்ல பாரு. உன்ன நல்லா அடி. விடுங்கடி. அடிக்காதீங்க மேடம். மேடம் மேடம் வேணாம் மேடம். மேடம் மேடம் விட்டுருங்க மேடம். மேடம் என்ன விட்டுருங்க மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். நான் எது பண்ணல மேடம். மேடம் வேணாம் மேடம். மேடம் மேடம் விட்டுருங்க. ஹலோ, என்னது இது? எஸ், யார் நீங்க? என்ன வேணும்? ஓ, உங்களுக்கு நான் யாருன்னு தெரியலையா? என்ன பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரலையா? என்ன கல்யாணி, இவரு அதுக்குள்ள மறந்துட்டேன்னு சொல்றாரு. சார், நீங்களே உங்க சேனல்ல என்ன ஃபேமஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி நேர்ல பார்க்கும்போது மறந்துட்டேன்னு சொல்றீங்களே. சார், அந்த ஐஏஎஸ் அப்புறம் பிரகாஷ் கேஸ், அதான் அந்த வைரல் நியூஸ். இப்ப ஞாபகம் வரணுமே. ஆமா 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 ஆமா, அந்த லஞ்சம் வாங்கின கேஸ். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வரல. இந்திரா, நீ உன் ஸ்டைல்ல ஆரம்பி. என்ன நிஜமா எனக்கு ஞாபகம் வரலங்க. ரொம்ப நடிக்காதடா. வாட் வாட் டாவா? என்ன டாலாம் போட்டு பேசுறீங்க? மரியாதை பேசுங்க. அடச்சி, காசை வாங்கிட்டு பொய்யா கேவலமா நியூஸ் போடுற உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? நீ வா, நான் உன்னை மாமியார் வீட்டுல மரியாதை கத்து கொடுக்க சொல்றேன். வா. விடுங்க மேடம். நான் பணம் வாங்கினேன் நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஆதாரம் இருக்கா? ஏய், சும்மா சவுண்ட் விடாம என் கூட வா. எல்லா ஆதாரத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு தான் உன்னை கூப்பிடுறேன். நீ வா, நம்ம எல்லாத்தையும் அங்க போய் பேசிக்கலாம். நீ வாடா. அதெல்லாம் வர முடியாதுங்க. என்கிட்ட வச்சுக்காத. அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அடச்சி, சும்மா ஓவரா பேசாத. நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா பிரச்சனையும் வச்சுக்கலாம். முதல்ல நீ வா. 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 விடுங்க மேடம். விடுங்க சொல்றேன். ஏய். மேடம். வா. போடா. என்ன நடக்குது? ஏய், யார் பண்ணி? மேடம் மேடம், நான் நியூஸ் 24 ரிப்போர்ட்டர் மேடம். இவங்க என்ன அடிச்சு இழுத்துட்டு வராங்க மேடம். யார? அந்த லஞ்ச கேஸ் இந்திரா தானே நீ? என்னம்மா இது? அன்னைக்கு தான் உன்னை அரெஸ்ட் பண்ண விடாம பண்ணிட்டேன். இன்னைக்கு ஸ்டேஷன் வந்து அடாவடி பண்றியா? மேடம், நான் அடாவடிலாம் எதுவுமே பண்ணல மேடம். உங்க வேலையை நான் செய்ய வேண்டியதா போச்சு. அதுக்காக நான் இப்ப உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். மத்தபடி இவனை இன்னும் 2 கூட போட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? கலெக்டர் ஆக போறேனா? நீ என்ன வேணா செய்யலாமா? என்ன விஷயம் சொல்லுங்க முதல்ல. மேடம், என்ன பத்தி இந்த ஆள் ஃபேக் நியூஸை ரெடி பண்ணி அவர் சேனல்ல போட்டிருக்காரு. என் மேல தப்பான பழிய வேற போட்டிருக்கா மேடம். மேடம் மேடம், நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். இவங்க போய் சொல்றாங்க மேடம். நான் சொல்றதா மேடம் உண்மை. நான் நிரபராதி. இவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க மேடம். ஓ, ஆமா ஆமா, அன்னைக்கு கூட உன் வீட்ல ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்களே. எல்லா சேனல்லையும் உன் நியூஸ் தான் சென்சேஷனலா ஓடிட்டு இருந்ததுல. ஆமா மேடம், அதுக்கான காரணமே இவன் தான். காசை வாங்கிட்டு என் மேல ஃபேக் நியூஸை இவன் வேணும்னே பரப்பி விட்டுருக்கான். அதான் கையோட ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துட்டேன். மேடம், தயவு செஞ்சு இவன் மேல ஆக்ஷன் எடுங்க மேடம். ஏய், என்னடா அவங்க சொல்றது உண்மையா? ஐயோ இல்ல மேடம், அவங்க போய் சொல்றாங்க மேடம். நான் பணமே வாங்கல மேடம். என்ன பொய்யா சொல்ற? அடிக்க வராங்க மேடம். நிறுத்துமா. ஸ்டேஷன்ல வந்து இப்படி எல்லாம் பண்ண கூடாது. உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? அத முதல்ல காமிங்க. இருக்கு மேடம், நாங்க எவிடன்ஸோட தான் இங்க வந்திருக்கோம். கல்யாணி, மேடம், இது அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஃபேக் நியூஸ் போட்டு அன்னைக்கு அவர் அக்கவுண்ட்ல 2 லட்சம் கிரெடிட் ஆயிருக்கு. மேடம், உண்மைன்னு நம்பி மக்கள் பார்த்துட்டு இருக்கிற நியூஸ் சேனல்ல இந்த மாதிரி பொய்யான நியூஸ போட்டா அது எந்த விதத்துல மேடம் நியாயமாகும்? நீங்களே இதை கொஞ்சம் பாருங்க. என்னடா இது?
இதுக்கு என்ன சொல்ற? மேடம் அதெல்லாம் இல்ல மேடம், இது எங்க பெரியப்பா எனக்கு போட்ட பணம் மேடம். ஏன் மேடம் 2 லட்சம் ரூபாய் பணம் இருந்தா அவங்க ஃபேக் நியூஸ்க்காக நான் வாங்கினதா அர்த்தமா மேடம்? அது ஏன் காசு மேடம். மேடம் இவன் போய் சொல்றான் மேடம். இருமா. சரிடா, நீ சொல்றது உண்மைன்னு வச்சுப்போ. உன் பெரியப்பா பேர் என்ன? சொல்லு. எந்த ஊர்ல இருந்து உனக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் போட்டாரு? அத சொல்லு ஃபர்ஸ்ட். அது வந்து மேடம் ஏண்டா தப்பு செஞ்சதோ இல்லாம போய் வார்த்தை சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறியா? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஆ? சொல்றா, எப்படி தெரியுது? யார கொடுத்தது பணம்? ஆ? சொல்றா, சொல்லு சொல்லு. அடிங்க மேடம், நல்லா அடிங்க. சொல்றா. மேடம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம். நான் காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு நியூஸ போட்டுட்டேன் மேடம். விட்டுருங்க மேடம். விட்டுறதா? ஆ? எவ்வளவு தெரியுது? இப்படி எல்லாம் பண்ணுவ? ஆ? மேடம் மேடம் அடிக்க வேணாம்னு சொல்லுங்க மேடம். வேணாம் மேடம், அடிக்க மேடம், விட்டுருங்க மேடம். தேங்க்ஸ் இந்திரா. மேடம் அதெல்லாம் விடுங்க. இப்போ இந்த ஆள் சொன்னதான் ஃபேக் நியூஸ்னு ஆயிடுச்சுல்ல மேடம். என் மேல இருக்கிற இந்த கேஸை க்ளோஸ் பண்ண முடியுமா மேடம்? என்னோட ரிசல்ட்டே இதுக்காக பெண்டிங்ல வச்சிருக்காங்க மேடம். ப்ளீஸ் மேடம். ஆமாமா, நானும் நியூஸ்ல பார்த்தேன். ஆனா இதுல இன்னொரு சிக்கல் இருக்குமா? மேடம் இவன் தான் ஃபேக்கா பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டானே மேடம். ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவன் இல்லம்மா, பிரகாசன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவர் வந்து வாபஸ் வாங்கினாதான் கேஸ க்ளோஸ் பண்ண முடியும். ஆமால மேடம், அப்படி ஒண்ணு இருக்குல்ல மேடம். அந்த ஆள் கொடுத்தது பொய் கேஸ் தானே மேடம்? அது பொய் கேஸ்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரத்தை கொண்டு வந்தாதான் இந்த கேஸ்ல இருந்து இவங்க ரிலீவ் ஆக முடியும். உன்கிட்ட அதுக்கான ஆதாரம் இல்லையேம்மா? ஆதாரம் இருக்கு மேடம். இந்த கேஸ் பொய்ன்னு சொல்றதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. தோ அந்த ஆதாரத்தை நானே கூட்டு வந்திருக்கேன். கேளுங்க நீங்களே. போயா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. உட்காருங்க தம்பி. நேத்தே நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன். தம்பி ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. என்ன சார் கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். முக்கியமான விஷயம்லாம் போன்ல சொல்ல வேணாம்னு நினைச்சேன். அதான் நேர்ல சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தம்பி கேஸ் விஷயம் பேசுறதுலாம் முடியாதுங்க. நீங்க கிளம்புங்க. பயம் இருக்குல்ல சார் உங்களுக்கு? அப்போ அந்த ரெசார்ட் கட்டுற வேலையை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. இது என்ன டாக்குமெண்ட்னு தெரியுதா? இதை எங்க கம்பெனியோட போட்ட அந்த 5 டீலையுமே கேன்சல் பண்றேன். அக்ரிமெண்ட் படி இனிமே எதுவுமே நாங்க கொடுக்க வேண்டியதில்லை. தம்பி தம்பி என்ன பண்றீங்க? விளையாடிட்டு இருக்கீங்களா? தம்பி விளையாடாதீங்க தம்பி, இதெல்லாம் செல்லாது. வாட்? செல்லாதா? ஏன் ஏன் செல்லாது? தம்பி நானும் கதிர் தான் டீல் போட்டிருக்கோம். எல்லாம் சரியா தான் போகுது. கேன்சல் பண்ண உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. யாருக்கு அதிகாரம் இல்ல? யார் யா கதிரு? அவன் கூட நீ டீல் போட்டா அது எப்படியா செல்லும்? ஹலோ, உங்க அண்ணனை போய் யாருன்னு கேக்குறீங்க? அவன் எனக்கு அண்ணன் தான்யா. ஆனா அது வீட்ல, கம்பெனில அவன் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல?
இத பார், இன்னொரு டீல். தம்பி என்ன பண்றீங்க? தம்பி 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 கிளிக்காதீங்க தம்பி. தம்பி இதான் அவன். உன் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி குப்பையாகி போச்சு. என்ன தம்பி சொல்றீங்க? கதிர் கூட ரீல் போட்டது செல்லாதா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஆ. இப்ப பயம் வந்துருச்சா? இத கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சிருக்கணும். இங்க பாருங்க, அன்னபூர்ணி குரூப்ஸ் கம்பெனிக்கு நான் தான் JMD. இந்த அக்ரிமெண்ட்ல அம்மா, எங்க அப்பா, அப்புறமா நான், இந்த 3 பேரை சைன் பண்ணாதான் இந்த டீலை ஓகே பண்ண முடியும். புரியுதா? இந்த கதிர் போட்ட டீல்லாம் செல்லவே செல்லாது. ஹலோ, ஷாக்க குறைங்க. ஹலோ, ஐயோ, நான் மோசம் போயிட்டேன் தம்பி. உங்க அண்ணன் தான் சொன்னாரு, எல்லா பிசினஸையும் அவரு தான் டீல் பண்றனாரு. அவர் பேச்சை கேட்டு நான் மோசம் போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க தம்பி. ச்சே, எழுந்துருங்க. என்ன அறிவில்லை உங்களுக்கு? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு காலில் விழுந்துட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து தான் நான் வாயில பேசிட்டு இருக்கேன். ஒழுங்கா வந்து இந்திரா மேல போட்ட கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க. கதிர் பேச்சை கேட்டு நான் தப்பா போய் கேஸ் கொடுத்துட்டேன். இந்த டீலை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும் தம்பி. ப்ளீஸ் தம்பி. ஏங்க, உங்க வாழ்க்கைனா மட்டும் உங்களுக்கு பயம் வருது. தொழில போட்டி இருந்தா என்னோட மோதுங்க. எலெக்ஷன்ல நான் நிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அதுக்கு என்னோட போட்டி போடுங்க. அதை விட்டுட்டு போயும் போயும் இந்திரா மேல ஏன் பழி போட்டீங்க? இங்க பாருங்க, என்ன பழி வாங்கறதுக்காக அவளை கலெக்டராக விடாம பண்ணிட்டீங்களே. இது அவளோட வாழ்க்கை லட்சியங்க. இதுல போய் விளையாடிட்டீங்க. உங்களை போட்டேன்னா உங்களெல்லாம் அடிச்சா எனக்கு தான் கேவலம். தம்பி, இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் தம்பி. நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிரு தம்பி. நீங்க பண்ணதுக்கு உங்களை போட்டு அப்படியே முதல்ல ஸ்டேஷனுக்கு நடங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்ன? ஹலோ, சொல்லுங்க, என்ன நடந்துச்சுன்னு அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் கிட்ட சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருங்க மேடம். சில பேரோட தப்பான அட்வைஸ்னால நான் இந்திரா மேடம் மேல பொய் கேஸ் கொடுத்துட்டேன். நானே வாபஸ் வாங்கிக்கிறேன் மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். இந்திரா மேடம், நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க மேடம். சி, உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்தாவே எனக்கு கடுப்பா இருக்கு. சார், ஒழுங்கா சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன அடிச்சு மிரட்டி தான் இந்த கேஸ வாபஸ் வாங்க சொன்னாங்கன்னு ஏதாவது ஆரம்பிச்சீங்க? ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம். இனிமே நான் ஸ்டேஷன் பக்கமே வர மாட்டேன். நான் என் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் மேடம். இந்திரா, கௌதம், 2 பேரும் உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு, அதை முடிச்சிட்டு இந்திரா, உன் மேல எந்த கேஸும் இல்லைன்னு நான் ரிப்போர்ட் கொடுத்துடுறேன். மேடம் மேடம் மேடம், என்னை அப்படியே மன்னிச்சு விட்டுருங்க மேடம். இனிமே எந்த தப்பு செய்ய மாட்டேன் மேடம். என்னை விட்டுருங்க மேடம். என்ன இந்திரா, இவனை என்ன பண்ணலாம்? கேஸ போட்டு முடிக்கு முடி தட்டலாமா? சரி, நீங்க என்னன்னு பேசி வைங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். யோ, வாயா. மேடம் ப்ளீஸ் மேடம், இனிமே எந்த தப்பு செய்ய மாட்டேன் மேடம். ப்ளீஸ் மேடம், என்னை விட்டுருங்க மேடம். மேடம், நீங்க மட்டும் கேஸ் போட்டீங்கன்னா எனக்கு இந்த வேலையே போயிரும் மேடம். ப்ளீஸ் மேடம். உங்க வார்த்தையெல்லாம் தான் ஏராளமான மக்கள் நம்புறாங்க. அவங்களுக்கு இப்படி ஃபேக் நியூஸ கொடுத்து இப்படி நம்பிக்கை துரோகம் செய்றீங்களே, இது எவ்வளவு பொறுப்பான வேலை.
அதை கொஞ்சம் உணர்ந்து செய்யுங்க. கண்டிப்பா மேடம், இனிமே இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் மேடம். இங்க பாருங்க, அது மட்டும் போதாது. இப்ப சேனலுக்கு போன உடனே இப்பவே இங்க இருந்தே உன் போன்ல அந்த நியூஸை ஃபேக் நியூஸ்னு சொல்லி எல்லா சேனல்லையும் அது பிரேக்கிங் நியூஸா வரணும். சரிங்க சார். உடனே ஃபோன் பண்ணு போ. இதோ. என்னாச்சு? சார் சொல்லிட்டேன் சார். இன்னும் 5 நிமிஷத்துல எல்லா டிவிலையும் இந்த நியூஸ் வந்துடும் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். இருக்கட்டும். ஆனா இதுல மன்னிக்கிறது முக்கியம் இல்ல. இத நீங்க திருந்தறதுக்கான வாய்ப்பா எடுத்துக்கோங்க. சரிங்க மேடம். இந்திரா, இவனை என்ன பண்ணலாம்? கேஸ போட்டு 2 முட்டையும் பேத்துடலாமா? இல்ல மேடம், மன்னிச்சு இவனை விட்டுடலாம். மேடம் ஏய், ஜாக்கிரதை. இனிமேல் ஏதாவது தப்பு கிப்பு பண்ண முட்டைய பேத்து எடுத்துருவேன். வா, தேங்க்ஸ் மேடம். வரேன் மேடம். போடா. இந்திரா, உன் கேஸ் முடிஞ்சு போச்சு. பிரகாசம் வாபஸ் வாங்கிட்டதால எந்த கேஸும் உன் மேல இல்லம்மா. நாங்க உடனே இந்த ரிப்போர்ட்டை யூபிஎஸ் பேனலுக்கு அனுப்பி வச்சிடுறோம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். as a working லேடியா சொல்றேன், உங்கள மாதிரி போல்டான லேடி தான் இந்த நாட்டுக்கு தேவை. கங்க்ராட்ஸ். கூடிய சீக்கிரம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கே நீங்க கலெக்டரா வரணும். தேங்க்யூ ஸோ மச் மேடம். நீங்களும் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணீங்க. ஓகே மேடம், நாங்க கிளம்புறோம். நோ ப்ராப்ளம், தாராளமா நீங்க போலாம். தேங்க்யூ மேடம். ஓகேம்மா. வா. இந்திரா, அப்பாடி, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு இந்திரா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு ரிசல்ட் வந்துரும். எப்படியும் நீ கலெக்டர் தான், அதுல சந்தேகமே இல்ல. எனிஹாவ் இந்திரா, அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். கலெக்டரா தான் கண்டுக்கிறாங்க, நம்மளெல்லாம் யாரு கண்டுக்கிறாங்க? தேங்க்ஸ் கௌதம். ஆனா நீ எப்படி அங்க போன? நீ இன்னைக்கு எலெக்ஷன் வேலையா தானே போறேன்னு சொன்ன. ஏன் நீ இந்த அகாடமி போறேன்னு சொல்லிட்டு ஏய் இந்திரா, அவ 5 நிமிஷத்துல நியூஸ் வரும்னு சொன்னான்ல, வீட்டுக்கு உடனே ஃபோன் பண்ணி கேளு. டிவி பார்த்து ஏதாவது வந்திருக்கான்னு சொல்ல சொல்லு. ஆமால, தோ இரு, நான் அக்கா கால் பண்றேன். இந்திரா, உன் சித்தி தான் ஃபோன் பண்றா. ஹலோ இந்திரா, சொல்லுடி. அக்கா, உடனே கொஞ்சம் டிவி ஆன் பண்ணி பாரு. டிவில நியூஸ் சேனல் ஆன் பண்ணி பாரு. ஐயோ, ஏய் இந்திரா, என்னடி மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் இல்லக்கா, இந்த முறை எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துருச்சு. சரி, நீ முதல்ல டிவி ஆன் பண்ண, நான் லைன்லயே இருக்கேன். இதோ உடனே போறேன், இரு. சமதா தூங்கு, வந்துடுறேன். என்ன கது, சித்தி, ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. பின்ன இங்க நடக்கிற விஷயம்லாம் நினைச்சுக்கிட்டு டல்லா இல்லாம சந்தோஷமாவா இருக்க முடியும்? இப்ப வீட்ல ஏதாவது விசேஷம் வைக்க கூட பயமா இருக்கு. வீட்டுக்கு வரவங்க நல்லதை விசாரிக்கிறத விட கெட்டதை விசாரிக்கிறது தான் அதிகமா இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த இந்திரா அப்படி பண்ணி வச்சிருக்கா. ஐயோ சித்தி,
அத பத்தி மட்டும் பேசாதீங்க. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன தேடுற? என்னம்மா, என்ன விஷயம்? தெரில மாமா. இந்திரா லைன்ல தான் இருக்கா. உடனே டிவியை பார்க்க சொன்னா. அக்கா, அங்க அத்தை இருக்காங்களா? அத்தை ரூம்ல இருக்காங்க இந்திரா. மாமா எல்லாரும் ஹால்ல தான் இருக்காங்க. சரிக்கா, நான் லைன்லயே இருக்கேன். நீ நியூஸ் சேனல் போடு. இதோ போடுறேன். இந்திரா பற்றிய செய்தி முற்றிலும் தவறானது. இதை பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம். இப்போது இந்திரா நிரபராதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நிருபரின் பணத்தாசையால் தவறாக வெளியிட்ட செய்தி என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த செய்தியை இந்திரா காவல் நிலையத்தில் நிரூபித்தார். தவறான செய்தியை வெளியிட்டதற்காக எங்கள் செய்தி நிலையம் சார்பாக வருந்துகிறோம்.